இப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பொறுத்த வரையிலும் ஜெபம் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல. இட் இஸ் நாட் ஒன்லி வேர்ட்ஸ். அப்ப வேற என்ன? ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஜெபத்துல விசுவாசத்தோடு, வித்தவுட் ஃபெய்த் prayer is meaningless. விசுவாசம் இல்லாம நீங்க செய்யக்கூடிய ஜெபம் அர்த்தம் இல்லாத ஜெபம், பிரயோஜனம் இல்லாத ஜெபம். எப்படி? நீங்க இப்போ விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவனிடத்துல அந்த ஜெபம் வந்து நேரடியாய் போகுது, ஆண்டவர் பதிலை கொடுக்கிறார். விசுவாசம் இல்லாம நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய ஜெபம் இந்த கூரைக்கு உள்ளவே அப்படியே தங்குது. ஏன்னா நீங்க ஜெபிக்கும் பொழுதே ஆண்டவர் செய்ய மாட்டாரு, நீங்க ஜெபிக்கிறீங்க. புரிஞ்சுதா? நீங்க ஜெபிக்கும் பொழுதே ஆண்டவர் கிட்ட சொல்லும் பொழுதே ஆண்டவர் ஒருவேளை செஞ்சா நல்லது, செய்யலனா பரவாயில்ல அப்படி நீங்க ஜெபிக்கும் பொழுது அதற்கு பேர் என்ன? விசுவாசம் இல்லாத ஜெபம். விசுவாசம் இல்லாத ஜெபத்துல அற்புதம் நடக்காது. இப்போ ஒரு ஜெபத்துல விசுவாசமும் பகுதியாக இருக்கிறது. Faith is a part of prayer. Amen. Praise God. இந்த prayer நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது